எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு மேக்ஸ் சேனல். இப்போ உங்களுக்கு 12th CBSE டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சாப்டரில் ஹோமோஜீனியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எக்ஸசைஸ் 9.4ல் 4th சம் சொல்லித்தரேன். x ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் dx ப்ளஸ் 2xy dy ஈக்குவல் டு 0. ஸோ இது dy by dx ஃபார்மில் மாற்றணுன்றனால இப்போ இது இந்த பக்கம் கொண்டு போயிடலாம். x ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் into dx equal to minus 2xy dy. So dy by dx equal to, so இந்த dx கீழே வந்துருச்சுன்னா இது இங்கே வந்துடும் டிவிஷனில் x ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் வெளியே எடுத்துணும் by 2xy. ஸோ ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷனாக மாற்றணும் அப்படின்னா ஸோ இந்த டேர்மை வந்து நம்ம கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் கம்மா ஒய், ஸோ இந்த கண்டிஷன்ஸ் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணணும். அது எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்கிற இடத்துல லாம்டா எக்ஸ் லாம்டா ஒய் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும். இது லாம்டா பவர் என் எஃப் ஆஃப் எக்ஸ் கம்மா ஒய் இந்த ஃபார்மில் வருதான்னு சொல்லி பார்க்கணும். இதுதான் ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷனோட கண்டிஷன். ஸோ டிகிரி சேமாக இருக்குதுதான்னு பார்க்கணும். ஸோ இப்போ வந்து எக்ஸ் இருக்கிற இடத்துலலாம் லாம்டா எக்ஸ் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ எஃப் ஆஃப் லாம்டா எக்ஸ் கம்மா லாம்டா ஒய் ஈக்குவல் டு மைனஸ் லாம்டா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் லாம்டா ஒய் ஸ்கொயர் whole divided by 2 lambda x lambda y. So lambda square காமனாக இருக்குது, வெளில எடுத்துட்டோன்னா மைனஸ் லாம்டா ஸ்கொயர் வெளில எடுத்தோன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் பை இங்கேயும் லாம்டா இன்ட்டு லாம்டா லாம்டா ஸ்கொயர் 2xy. ஸோ லாம்டா ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். ஸோ லாம்டா பவர் 0ன்னு எடுத்துக்கலாம். என்ன நம்பர் பவர் 0 1. இப்போது இங்கே வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் கம்மா ஒய்ன்ற ஃபார்மில் இருக்குது. ஸோ இது வந்து எஃப் ஆஃப் லாம்டா எக்ஸ் லாம்டா ஒய் சப்ஸ்டியூட் பண்ணால் இந்த ஃபார்மில் வந்தனால தேர்ஃபோர் இட் இஸ் அ ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் டிகிரி 0ன்னு எழுதணும், பவரில் 0 இருக்கிறனால. ஹோமோஜீனியஸ் காமிச்சாச்சு. இப்போ வந்து ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன்லாம் போட்டு y ஈக்குவல் டு vxன்னு எடுத்துக்கணும். இந்த டிஃப்ரென்ஷியேட்டிங் போத் சைட்ஸ் பண்ணுறப்போ dy by dx equal to, இது uv மெத்தடில் v அப்படியே வச்சுக்கணும், x டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1, x அப்படியே வச்சுக்கணும், v டிஃபரன்ஷியேட் பண்ணால் dv by dx இந்த 1ன்னு எடுத்துக்கலாம். அடுத்தது ஆல்ரெடி கொடுத்த dy by dxல y இருக்கிற இடத்துல எல்லாம் நம்ம vx சப்ஸ்டியூட் பண்ணோம், இங்கேயும் சப்ஸ்டியூட் பண்ணணும். dy by dx equal to minus x square minus vx square whole divided by x 2xy இருக்கு 2x into vx. ஸோ x square காமனாக இருக்குது, வெளியே எடுத்துடணும். மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் வெளியே எடுத்துட்டோன்னா 1 minus v square by 2x square v, x square கேன்சல் ஆகிடும். மைனஸ் 1 by 2 1 minus v square. இது ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனும் செகண்ட் ஈக்குவேஷனும் ஈக்குவேட் பண்ணோம். ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்து v plus x dv by dx. இந்த ஈக்குவேஷன் வந்து மைனஸ் 1 by 2 1 minus v square. ஸோ இந்த v plus v இங்கே போச்சுன்னா மைனஸ் வின்னு ஆகிடும். எக்ஸ் வேரியபிள் செப்பரபிள் மெத்தடில் செப்பரேட் பண்ண போகிறோம். v டேர்ம்லாம் எக்ஸ் டேர்ம்லாம் 1 minus v square minus v. இப்போ மைனஸை வந்து இங்கே மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 1 மைனஸ் மைனஸ் ப்ளஸ் v ஸ்கொயர் பை 2 இங்கே எல்சிஎம் எடுத்தால் மைனஸ் 2v டிவைடட் பை 2. பை 2v இருக்குது, இங்கே 2v இருக்குது, 2v ஸ்கொயர். ஸோ மைனஸ் 1 மைனஸ் 2v ஸ்கொயர் ப்ளஸ் v ஸ்கொயர் மைனஸ் v ஸ்கொயர் டிவைடட் பை 2v. ஸோ மைனஸ் வெளில எடுத்தோன்னா 1 ப்ளஸ் v ஸ்கொயர் பை 2v. ஸோ இங்கே வந்து எக்ஸ் டிவி பை டிஎக்ஸ் இருக்குது. நம்ம செப்பரேட் பண்ண போகிறோம்.
v டேர்ம்லாம் நல்ல இந்த 2v இங்கே வந்துடும் 2v by 1 plus v square dv equal to dx by x. இந்த டேர்ம் x டேர்ம் இந்த பக்கம் போய்டும். ஸோ இன்டகிரேட்டிங் போத் சைட்ஸ் பண்ணோம். இது சப்ஸ்டியூஷன் மெத்தடில் தான் பண்ணேன். ஏன்னா v ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2vன்னு வரனால let 1 plus v square equal to tன்னு எடுத்துக்கலாம். ஸோ டிஃபரன்ஷியேட்டிங் போத் சைட்ஸ் பண்ணணும். ஸோ 1 கான்ஸ்டன்ட் 0 ஆகிடும். v ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2v dv equal to dv dt. ஸோ இந்த டேர்ம் அந்த இன்டகிரேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ இன்டகிரல் dt by tன்னு ஆகிடும். இங்கே பக்கம் இன்டகிரல் dx by xன்னு இருக்குது. இன்டகிரல் dt by t வந்து log t, இங்கே log x ப்ளஸ் log c. இங்கேயும் log இங்கேயும் logன்னு நம்ம கான்ஸ்டன்ட் logன்னு எடுத்துக்கலாம். t வந்து என்ன சிம்பிள் இருக்கு 1 plus v square. ஸோ 1 plus v square log ப்ராப்பர்ட்டி படி log m plus n log m into n எடுத்துக்கலாம். ஸோ log 1 plus v square வந்து v எல்லாம் இப்போ வந்து நம்ம v y equal to vxன்னு எடுத்தனால v equal to y by x சப்ஸ்டியூட் பண்ணோம். ஸோ y by y square by x square equal to log cx. So log x square plus y square by x square equal to log cx. ஸோ இந்த பக்கம் மைனஸ் சைன் இருக்குது, அந்த மைனஸ் போடலை. மைனஸ் இப்போ லாக் எம் மைனஸ் லாக் என்ன லாக் எம் பை என். ஸோ சி பை எக்ஸ் வரும் இங்கே. ஸோ இப்போ லாகை ரிமூவ் பண்ணணும்னா டேக்கிங் எக்ஸ்போனன்ட் ஆன் போத் சைட்ஸ் பண்ணணும். ஏன்னா இ பவர் லாக் எக்ஸ் வந்து எக்ஸ், அது ஒரு ப்ராப்பர்ட்டி. ஸோ இ பவர் லாக் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர், இங்கே இ பவர் லாக் ஆஃப் சி பை எக்ஸ். ஸோ எக்ஸ்போனன்ட் லாக் கேன்சல் ஆகிடும். இப்போ இங்கே இது மட்டும் தான் இருக்கும் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர். இங்கே வந்து சி பை எக்ஸ்ன்னு இருக்குது. ஒரு எக்ஸ் கேன்சல் ஆகிடும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த எக்ஸையும் மல்டிப்ளை பண்ணால் சிஎக்ஸ்ன்னு ஆகிடும். ஸோ இதுதான் வந்து ஜென்ரல் சொல்யூஷன். நெக்ஸ்ட்டு 5th சம். x square dy by dx equal to x square minus 2y square plus xy. ஸோ இதெல்லாம் இந்த டிவிஷனில் வந்து இப்போ எக்ஸ் ஸ்கொயர் டிஒய் பை டிஎக்ஸ் வேணுன்றனால டிவைடிங் போத் சைட்ஸ் பை எக்ஸ் ஸ்கொயர் பண்ணணும். ஸோ டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு இங்கே எக்ஸ் ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆனால் 1 இருக்கும். இங்கே மைனஸ் 2y ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர், இங்கே ப்ளஸ் xy by x square. இதில் ஒரு x கேன்சல் ஆகிடும். ஸோ dy by dx equal to one minus 2y square by x square plus y by x. இப்போ வந்து இதை வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய்ன்னு எடுத்துக்கணும். எஃப் எக்ஸ் இருக்கிற இடத்துல லாம்டா எக்ஸ் லாம்டா ஒய் சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ இங்கே 1 minus 2 lambda ஸ்கொயர்
y square by lambda square x square plus lambda y by lambda x. ஸோ lambda cancel ஆகிடும். ஸோ இங்கே எந்த டேர்முமே இல்லைனால lambda பவர் 0 இது f of x, y இந்த ஃபார்மில் வந்துருச்சு. ஸோ இது இந்த மாதிரி ஃபார்மில் வந்தாலே இட் இஸ் a homogeneous function of degree 0. homogeneous ஃபங்க்ஷன்லாம் போட்டு y equal to vx எடுத்துக்கணும். இப்போ டிஃப்ரென்ஷியேட்டிங் both sides with respect to x uv மெத்தட் தான் பண்ணோம். v அப்படியே வச்சுக்கலாம், x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, x அப்படியே வச்சுக்கிட்டு dv by dx இதை ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கலாம். ஸோ அவங்க கொடுத்த அந்த கொஸ்டினில் வந்து இந்த டேர்மில் y இருக்கிற இடத்துலலாம் vx சப்ஸ்டிட் பண்ணோம். dy by dx equal to 1 minus 2 v square x square by x square plus vx by x. ஸோ ஒரு x கேன்சல் ஆகிடும். இங்கே வந்து 1 minus 2v square plus vன்னு இருக்கும். ஸோ இது ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கலாம். 1ம் 2ம் இப்போ ஈக்குவேட் பண்ண போகிறோம். இங்கே வந்து v plus x dv by dx இருக்குது. இங்கே வந்து 1 minus 2v square plus v. ஸோ இது கேன்சல் ஆகிடும். x dv by dx equal to 1 minus 2v square இருக்கு. இப்போ dv தான் வேணும். by 1 minus 2v square இங்கே வந்து dx by x. ஸோ இப்போ இது வந்து x square a square minus x square ஃபார்முலா மாற்றினால 2 வெளியில் எடுத்துடலாம். 1 by 2 வெளியில் எடுத்துட்டோம்னா dv by இங்கே வந்து 1 by 2 minus v square இருக்கும். இங்கே dx by x. ஸோ 1 by 2 integral dv by 1 by root 2 square minus v square equal to integral dx by x. ஸோ இது மைனஸ் வெளியில் எடுத்துட்டோம்னா மைனஸ் 1 by 2 integral dv by v square minus 1 by root 2 square. integral dx by x வந்து log x. ஸோ இது எந்த ஃபார்முலனா integral dx by x square minus a square. இதுக்கு வந்து இதான் ஃபார்முலா 1 by 2a log a minus x by x plus x. இந்த ஃபார்முலா தான் இதில் யூஸ் பண்ண போகிறேன் இந்த இன்டெக்ரலுக்கு. இங்கே ஒரு மைனஸ் 1 by 2 இருக்குது. 1 by 2a இருக்கிற இடத்துல 1 by root 2 இருக்குது. log a minus 6. ஸோ log x minus a by x plus a. ஸோ x இருக்கிற இடத்துல v minus a இருக்கிற இடத்துல 1 by root 2 a plus x v plus 1 by root 2. ஸோ இது ஃப்ராக்ஷன் கீழே ஃப்ராக்ஷன் தான் மேலே போயிடும். 2 வந்து root 2 into root 2ன்னு எழுதலாம்.
இங்கே ஒரு 2 இருக்குது. இந்த மைனஸை இந்த பக்கம் கொண்டு போயிடலாம். ஈக்குவல் டு இந்த இடத்துல வந்து லாக் எக்ஸ்ன்னு இருக்குது. ஸோ இங்கே வந்து லாக் ஆஃப் நீ எல்சிஎம் எடுக்கிறப்போ √2v minus 1 by √2 வரும். இங்கே √2v plus 1 by √2 வரும். இங்கே log xன்னு இருக்குது. இந்த மைனஸ் இந்த பக்கம் கொண்டு போயிட்டா மைனஸ் log x. ஸோ ப்ளஸ் log cன்னு எடுத்துக்கலாம். லாக் இருக்கிற சமக்கெலாம் கான்ஸ்டன்ட் சின்னு எடுத்துக்கலாம், இல்லாட்டி log cன்னு எடுத்துக்கலாம். ஒரு √2 கேன்சல் ஆகிடும். 1/2 √2 log √2v minus 1 by √2v plus 1 equal to log m minus log n log m by n. So log c by x. So v எல்லாம் வந்து நம்ம இப்போ y by x ன்னு மாற்றணும். (1/2 √2 log √2 y by x minus 1 by √2 y by x plus 1 log c by x. எல்சிஎம் எடுக்கிறப்போ இங்கே மல்டிப்ளை ஆகிடும். √2y minus 6 by √2y plus 6. இங்கே by x ஹோல் டிவைட் by x இங்கேயும் by x வரும். x கேன்சல் ஆகிடும். log c by x. இந்த மைனஸை வந்து இப்போ இதில் log c by x இது ரெசிப்ரோக்கல் இருக்குது. அந்த இந்த இடத்துல log c மைனஸ் log xன்னு இருந்தது. அந்த log c ஒரே c-யாக மாற்றிக்கலாம். இந்த மைனஸ் log x வந்து இந்த மைனஸ் இங்கே மல்டிப்ளை பண்ணுறப்போ இது இந்த சேஞ்ச் ஆகிடும். x மைனஸ் √2yன்னு ஆகிடும். இது ரெசிப்ரோக்கல் ஆகிடும். ஸோ இப்போ இந்த இடத்துல log x மட்டும் எடுத்துக்கலாம். மைனஸ் சைனை இங்கேயே வச்சுக்கலாம். இது கூட சேர்த்துக்கலாம். 1/2 √2. ஸோ ரெசிப்ரோக்கலானா இது மேலே போயிடும். log ஆஃப் √2y plus x by x minus √2y equal to log x plus c. ஸோ வெறுமே கான்ஸ்டன்ட் சின்னு எடுத்திருக்காங்க. ஸோ எக்ஸ்ட்ராம ஃபஸ்ட்டில் ஃப்ரண்டில் கொண்டு வரப்போ /2 √2 log x plus √2y by x minus √2y equal to log x plus c. ஸோ log cன்னு எடுத்துக்கு பதில் வெறுமனே c கூட எடுத்துக்கலாம். இதில் உங்கள் கொஸ்டினில் ஃபைனல் ஆன்சர் அப்படி தான் இருக்குது. ஸோ சின்னும் எடுத்துக்கலாம், log cன்னும் எடுத்துக்கலாம். இதுதான் வந்து ஆன்சர். Next, sixth sum. X dy minus y dx equal to √x square plus y square dx. இப்போ dxலாம் செப்பரேட் பண்ண போகிறோம். x dy இங்கே கொண்டு போயிடலாம். y dx plus √x square plus y square dx. ஸோ dx வெளில எடுத்துட்டோன்னா y plus √x square plus y square. இங்கே x dy இருக்குது. ஸோ dy by dx எடுத்தோன்னா y plus √square by x. ஸோ இதை வந்து f of x, yன்னு எடுத்துக்கணும். ஸோ ஹோமோஜினியஸ் ஃபங்க்ஷன் காமிக்கிறதுக்கு இது ஒரு ப்ராப்பர்ட்டி கண்டிஷன். இது f of lambda x, lambda y. x இருக்க இடத்துல lambda x, lambda y சப்ஸ்டிட் பண்ணோன்னா இது இந்த ஃபார்மில் lambda power n f of x, y இந்த ஃபார்மில் வரணும். ஸோ இப்போ x இருக்கிற இடத்துலலாம் lambda x, lambda y சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். ஸோ dy by f of lambda x, lambda y equal to yக்கு பதில் lambda y.
root of lambda square x square plus lambda square y square by lambda x. So lambda இதில் காமனாக இருக்குது. lambda square root எடுத்துட்டோம்னா lambda என்ன ஆகிடும், இங்கேயும் lambda இருக்குது, இங்கேயும் lambda இருக்குது. lambdaலாம் காமனாக வெளியில் எடுத்துடலாம். lambda வெளியில் எடுத்துட்டோம்னா உள்ள வந்து y plus root of x square plus y square, கீழேயும் டினாமினேட்டர் lambda காமனால் lambda x. ஸோ lambda கேன்சல் ஆகிடும். இந்த lambda பவர் 0 f of x, y இந்த ஃபார்மில் வந்துருச்சு. இங்கே f of lambda x, lambda y. Therefore it is a homogeneous function of degree 0. Homogeneous function la y equal to vx substitute பண்ணோம். So differentiating both sides with respect to x பண்ணா dy by dx equal to v plus x dv by dx. uv மெத்தடில் பண்ணுறோம். x differentiate பண்ணால் 1 ஆகிடும். இது equation 1 எடுத்துக்கலாம். ஸோ ஆல்ரெடி உள்ள கொஸ்டினில் dy by dxல அதில் வந்து y இருக்கிற இடத்துல எல்லாம் vx சப்ஸ்டியூட் பண்ணோம். இந்த கொஸ்டின் எழுதுறேன் நீங்கள் dy by dx equal to y plus root of x square plus y square by xன்னு இருக்குது. ஸோ y இருக்கிற இடத்துல எல்லாம் vx சப்ஸ்டியூட் பண்ணால் இங்கே vx, இங்கே x square plus v square x square by x. ஸோ இங்கே vx ப்ளஸ் இது ரூட் எக்ஸ் ஸ்கொயர் காமனாக வெளில எடுத்தால் எக்ஸ் மட்டும் இருக்கும். ரூட்டுக்குள்ளே 1 + v ஸ்கொயர் பை எக்ஸ். ஸோ எக்ஸ் காமனாக இருக்குது, வெளியில் எடுத்துட்டோன்னா v ப்ளஸ் ரூட் 1 + v ஸ்கொயர் பை எக்ஸ். ஸோ எக்ஸ் கேன்சல். இது ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கலாம். 1ஐயும் 2வையும் இப்போ ஈக்குவேட் பண்ணணும். 1 வந்து ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம், v + x dv by dx. இங்கே வந்து v plus root 1 plus v square. ஸோ இது v கேன்சல் ஆகிடும். இப்போ dv இது கீழே வந்துடும், root 1 plus v square. x dv by dx equal to root 1 plus v square. So dv by root 1 plus v square equal to dx by x. So integrating both sides பண்ணணும். Integral இது வந்து இன்டகிரேஷனில் வந்து இது ஃபார்முலா integral dx by root x square plus a squareன்னு இருந்தால் log x plus root x square plus a square. ஸோ இந்த ஒரு ஃபார்முலா. ஸோ இந்த இடத்துல 1 plus v square log v plus root 1 plus v square. integral dx by x வந்து log x plus log c. ஸோ log v எல்லாம் இப்போது நம்ம y equal to vxன்னு எடுத்தனால v எல்லாம் y by xன்னு மாற்றணும். log y by x plus root of 1 plus y square by x square equal to log x. c log plus log c. So இது LCM log y plus இது LCM x square root of x square plus y square by root x square இருக்கும், அது x and hold it by x ன்னு எடுத்துக்கலாம். So log x plus log c. ஸோ இது வந்து இந்த பக்கம் கொண்டு வரப்போ மைனஸ் லாக் எக்ஸ்ன்னு வரும். லாக் ஒய் ப்ளஸ் ரூட் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை எக்ஸ் மைனஸ் லாக் எக்ஸ் ஈக்குவல் டு லாக் சி. ஸோ லாக் எம் மைனஸ் என்ன, லாக் எம் பை என். ஸோ அது வந்து ஒய் ப்ளஸ் root x square plus y square by இங்கே ஒரு x இருக்குது, இந்த x டிவிஷனில் வந்துடும், equal to log c. ஸோ log y plus root x square plus y square by x squareன்னு இருக்குது, இங்கே log c.
லாக் ரிமூவ் பண்ணணும்னா டேக்கிங் எக்ஸ்பனண்ட் ஆன் போத் சைட்ஸ் பண்ணணும். ஏன்னா இ பவர் லாக் எக்ஸ் வந்து எக்ஸ், இது ஒரு ப்ராப்பர்ட்டி. ஸோ இங்கேயும் எக்ஸ்பனண்ட் இருக்கணும், இங்கேயும் எக்ஸ்பென்ட், இ லாக் கேன்சல் ஆகிடும். ஸோ ஒய் ப்ளஸ் ரூட் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, இங்கே சி இருக்குது. இந்த எக்ஸ் ஸ்கொயர் இங்கே மல்டிப்ளை ஆகிடும். ஒய் ப்ளஸ் ரூட் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு சி எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இதுதான் வந்து ஃபைனல் ஆன்சர். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.